தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையில் உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கடந்த 4 மாதங்கள் கண்மணி போல தேவன் நம்மை அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நம்ம வழி நடத்தினார். இந்த 5ஆம் மாதத்தின் முதல் நாளில் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குறவங்களை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே தேவ மனுஷனாகிய தாவீதனுடைய ஜெபத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்திலே என்னை கூப்பிடு. அன்பான சகோதரனே, சகோதரியே, கடந்த 4 மாதங்களை முடித்து இந்த 5ஆம் மாதத்தில் கடந்து வருகிற நாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசீர்வாதங்களை இழந்தவர்களாக, பலவிதமான தோல்விகளை கண்டவர்களாக, பலவிதமான வியாபாரத்தில் ஏமாற்றத்தை கண்டவர்களாக, பல நஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்தில் அன்பான தேவச்சனமே நம்மை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? வேலை, குடும்பம், வியாபாரம், மற்ற காரியங்களில் கவனம் செலுத்தி பல நேரங்களில் நம்ம ஜெபிக்க தவற விடுகிறோம், ஜெபிக்காமல் போய்விடுகிறோம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் போய்விடுகிறது. அவள் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகையாலே நாம் பல நேரங்களில் வெட்கப்பட்டு போவதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்க நாம் தவற விடுகிறோம். ஆகையால் தான் நம்ம செய்கிற எல்லாமே பல நேரங்களில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நமக்கு நஷ்டமாய் மாறிவிடுகிறது. ஆகையால் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தோல்விங்கெல்லாம் ஜெயமாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நெகேமியா தன் சகோதரனாகிய அனேனியாவை பார்த்து கேட்குறாரு, மீதி இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது சகோதரர் நெகேமியாவுக்கு சொல்கிறாரு, நம்முடைய ஜனங்க நிந்தையும் என்னங்க நெருக்கடியிலே இருக்கிறாங்கோ. 2வது சொல்கிறாரு, ஆலயம் இடிக்கப்பட்டு அலங்கமெல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது என்று சொல்லி. இதை கேட்ட உடனே நீங்கள் 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, நெகேமியா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி உபவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்ததுனால அன்பான சகோதரனே, சகோதரியே, 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு ஏதோ சரீரத்தில் பாதிப்பு இருக்கிறது போல இருக்குது, இது வியாதிக்கு சம்பந்தப்பட்டது இல்லை, இது மனசுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நெகேமியா என்ன தெரியுமா சொல்கிறாரு? என் ஆலயம், என் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு அலங்கமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு, எங்களுடைய பிதாக்களுடைய கல்லறை இருந்த இடமெல்லாம் தகர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராஜா கேட்குறான், அவனுக்கு என்ன செய்யணும்? அப்போது நெகேமியா சொல்கிறாரு, நான் போய் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும், எனக்கு சில கால அவகாசம் வேணும்னு. அன்பானவுள்ள உடனே பாருங்கள், ராஜா கண்களில் அவருக்கு தயவு கிடைக்குது. ஒரே ஒரு ஜபம் ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படியாக செய்தது. ஜனங்க நிந்த அவமானம் அனுபவிக்கிறாங்க, ஆலயம் இடிக்கப்பட்ட அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர் ஜெபித்த உடனே தேவன் ராஜா கண்களை தயவு கிடைக்க வைத்தார். அப்போ நம்ம ஜெபிக்கும்போது
என்ன நடக்கும் என்ன கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள், இடர்லுகள், நம்ம முன்னேறக்கூடாதபடிக்கு சத்ரு பல நமக்கு வேலைகளை கொண்டு வந்து போடுவான். அதெல்லாவற்றையும் நம்ம கடந்து மேற்கொண்டு நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம முழங்காலில் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும். அப்போ தான் தேவன் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க, தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள்? உலகத்துக்கு தூரம் சமீபமாகவும் தேவனுக்கு தூரமாக ஆகிட்டு இருக்கிறோம். ஜெபம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாக இருக்க வேண்டிய நாமும் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்கிறோங்க, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் வெதப்பாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பல ஆசீர்வாதங்களை தவறி கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த 5ஆம் மாதத்தில் எங்கே விட்டீங்களோ அதை மறுபடியும் பிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் முழங்காலில் நிற்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. என்னோடு கூட எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13-15 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். நீ அரண்மனையில் இருக்கிற, சுகமாக இருக்கிற, பாதுகாப்பாக இருக்கிற, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீ நினைக்காதம்மா. ஜனங்கள்லாம் அழிஞ்சா அதில் நீயும் அழிகிற அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ சும்மா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே எஸ்தர் என்ன பண்ணுறா தெரியுங்களா? அவளும் அவருடைய தாதிமார்களும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்காக? ஆமான்னு சொல்கிறான், ஒரே நாளில் 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை கொன்னுடணும் அப்படின்னு ராஜா முத்திரையோடு உலக நாடுகளுக்கு செய்தி அனுப்பி விடுகிறான். ஆனால் அதை தலைக்கீழ மாற்றுவதுக்காக, அது வாய்க்காமல் போவதுக்காக, அது அவனுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் செயலிழக்க பண்ணும்படியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவ சமூகத்தில் ஜெபித்தார்கள். நம்ம ஜெபிக்கும்போது நம்ம அழிக்கணும், நம்ம இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் எஸ்தர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, ராஜா செங்கோலை நீட்டினால் அன்றி யாரும் ராஜ சந்நிதியிலே வரக்கூடாது. ஆனால் எஸ்தர் சொல்கிறா, என் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, நான் ராஜ கட்டளை மீறி ராஜா சந்நிதியில் நிற்கிறேன். ஆனால் அங்கே நீங்கள் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனம் வாசித்து பாருங்கள். ராஜாவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. தயவு கிடைத்தது மாத்திரமல்ல, செங்கோலை நீட்டுறாரு. நீட்டினது மாத்திரமல்ல, அவர் என்ன திரும்ப சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி வேணும்னால கூட உனக்கு நான் கொடுக்குறேன். அப்போ அந்த ஜெபம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எது முடியாதோ, எது கடினமோ, என்னங்க ராஜா அழைத்தால் அன்றி வேறு யாரும் போகக்கூடாதுன்னு நிபந்தனையை கூட ஜெபத்தினால் என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னா மாற்ற முடிந்தது. இன்றைக்கி நீங்கள் பல நேரங்களில் உள்ள கணவன் குடிக்காரனாக இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம். மாம்சத்தில் போராடாதீங்க. நீங்கள் போராடினா உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டுடும், குடும்பம் நரகமாக மாறிடும், அன்பான தேவஜன் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சமாதான சந்தோஷம் போயிடும். அதை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபிங்க. அன்னைக்கு எஸ்தருக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் எஸ்தரையும் தன் இனத்தையும் தன் ஜனத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றின தேவன் ஏன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? பாருங்கள், மொர்தெகாயை தூக்கு போடுறதுக்கு ஆமாம் மரத்தை ஆயத்தப்படுத்திட்டு வந்திருந்தான். ஆனால் தேவன் பாருங்கள் ஜெபத்தை கேட்டு எந்த மரத்தில் மொர்தெகாயை தூக்கு போடணும்னு ஆமான்னு திட்டமிட்டானோ அதே மரத்தில் அவனையே தூக்கு போட்டாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான். நீங்களும் நானும் அன்பான தேவ ஜனமே பல நேரங்களில் செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? நம்ம மாம்ச பலத்தை நம்பி மாம்சத்திலே போராடுறோம். ஆகையால் தான் சங்கீதம் 20:7-8 தாவீது சொல்கிறாரு, ரதத்தை குதிரையை நம்புறவன் விழுந்து போவான், ஆனால் கர்த்தரை நம்புறவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லி நீங்கள் தேவனை நம்புங்க, ஜெபத்தில் நிலைத்திருங்க.
ஆகையால் தான் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய முன்னோர்கள், முன்பிதாக்கள், பரிசுத்தவான்கள், அநேக தேவ மனுஷரில் நீங்கள் உலக வரலாறை பாருங்களேன். அவங்கெல்லாம் சாதிச்சாங்கன்னா எப்படி சாதிச்சாங்கன்னா ஜபத்தில் தான் சாதிச்சாங்க. உலகத்தில் இன்னைக்கு பல தேசங்கள் எழுப்புதல் அடைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய வரலாறை பாருங்கள், அவங்க எல்லாம் ஜப வீரர்களாக இருந்திருப்பார்கள். இப்போ ஜபத்தினால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வாசிச்சு பாருங்கள். அண்ணால பிணைநாள் சொல்கிறா, பிள்ளை இல்லாத மலடி நீ அப்படின்னு அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்காக அண்ணா என்ன பண்ணல தெரியுங்களா? தற்கொலை பண்ணிக்கல, தப்பான முடிவு எடுக்கலை, என்னங்க தேவனை தூசிக்கலை, பின்மாற்றம் அடையலை. தேவ சமூகத்துக்கு வந்து 10-12 வசனம் வாசிச்சு பாருங்க. அழுது ஜெபித்தாள். அன்பான சகோதரனே, சகோதரியே, எங்கே அவமானப்படுத்தப்பட்டாலோ, எங்கே அற்பமாக அலட்சியமாக எண்ணப்பட்டாலோ அதே இடத்துல கர்த்தர் அவளை கனப்படுத்தினார். ஏன்னா ஜெபிக்கிறவன், நான் தைரியமாக சொல்லுவேன், சரித்திரத்தை தலை குனிந்ததா வரலாறே இல்லை. இன்னொரு வார்த்தை சொல்லணுன்னா, நீங்கள் மற்றவங்க காலில் விழுறதை காட்டிலும் தேவனுடைய காலில் விழுங்க. மற்றவனுடைய காலை பிடிக்கிறத காட்டிலும் தேவனுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. கண்டிப்பாக நிலைமையை தேவன் மாற்றி உங்கள் கண்கள் காணும்படியாக அற்புதங்களை செய்வார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாத இருந்த அன்னாளுக்கு தேவன், அன்பான தேவ ஜனமே, ஒரு சாமுவேலை கொடுத்ததுனால தேவ வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 2:21 3 பெண் பிள்ளைகளும் என்னங்க 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தாருன்னு சொல்லி. அன்னாளுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னா 6 பிள்ளைங்க. ஒன்றுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த ஒரு ஜெபம் அவள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிச்சு. இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, நாம் தேவ சன்னிதானத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38-42 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. மனுஷனுக்கு பாருங்கள், ஆண்டு 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது எவ்வளோ நேரம்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுப்பான்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த 1 ஹவர் ஜெபிக்க முடியாமல் தடமாடிட்டு இருக்கிறோம். ஆகையால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலுக்கு, அடுத்த படிக்கு நம்ம முன்னேறல. ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இந்த 5ஆம் மாதம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சங்கீதம் 34:6-7 வாசிச்சு பாருங்கள். தாவீது சொல்கிறாரு, இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சு பாருங்கள். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லார், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன்னு சொல்லி 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறார். இப்போ இந்த ஜெபம் என்ன பண்ணிச்சுன்னா அவருக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துச்சு. சுகத்தை, பலத்தை, தீர்காயுச தேவன் தந்தார். ஸோ ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா சங்கீதம் 65:1-2 சொல்லுது, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்குறவர். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ண தவறி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஜெபிங்க. இன்னிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் என் மூச்சு பிரிகிற அளவும் நான் ஜெபிக்காமல் இருக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன். எங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26-28 வசனம் வாசிச்சு பாருங்கள். யாக்கோபு ஜெபித்தார், இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவள் மேல் இருந்த என்னங்க அந்த திருட்டு பட்டம், திருட, எத்த, ஏமாத்துருவேன்ற அந்த பேத்தை தேவன் மாற்றிட்டார். ஜெபம் அவரோட வாழ்க்கையில் இஸ்ரவேலாய் மாற்றி என்னங்க 12 கோத்திரத்துக்கு தேவன் அவரை ஆசீர்வாதமாக வைத்தார். இன்றைக்கி ஒருவேளை சாபத்தில் இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை பலவிதமான பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இன்னிலேருந்து ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுது லூக்கா 18:7 தாமதமாகும் ஆனால் தடைப்படாது. உங்கள் ஜெபம் கண்டிப்பாக கேட்குவாருங்க ஆண்டவர், பதில் கிடைக்கும்.
சோர்ந்து போவாதீங்க, விட்டு விடாதீங்க. உறுதியாக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தினால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஜான் ஒயிட் என்ற தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஜெபம் மேலே போகும், ஜெயம் கீழே வரும். ஜெபம் மேலே போகும், ஆசீர்வாதம் கீழே வரும் என்று சொல்லி. இப்போ ஜெபிக்க 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 நமக்கு முன்னால் அடைக்கப்பட்ட என்னங்க வாசல்கள் திறக்கப்படும். கோணலானவைகளை தேவன் நேராக மாற்றுவார். தடைகள் எல்லாம் நீக்குவார். அற்புதங்களை தேவன் செய்வார். உங்களுடைய கண்கள் ஆச்சரியத்தை காணும். யோவேல் 2:26 ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உங்களை தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்கள் அதிசயங்களை காண்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் என் மூச்சு என்னை விட்டு பிரியுமளவும் நான் ஜெபிக்கிற மனுஷனா, ஜெபிக்கிற தாய் தகப்பனா, ஜெபிக்கிற சகோதர சகோதரியா என்ன இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய தவறை, என்னுடைய பலவீனத்தை, நான் எதை செய்ய மறந்தேனோ அதை எனக்கு இன்றைக்கு நீங்கள் நினைவூட்டினபடினால என்னோடு நீங்கள் பேசுனதுக்காக நன்றி என்று சொல்லி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கிருபையான கால வேளையில் 5ஆம் மாதத்தின் முதல் நாளில் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே, இந்த நாளில் என்னோடு எங்களோடு நீர் பேசின உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்குற என் அன்பு தேவ பிள்ளைகள் பலவிதமான நஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் தோல்விகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தாங்கி அன்று என்ன செய்யணும்னு தெரியாமல் போராடிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். அன்னைக்கு நெகேமியாவுக்கு ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்க வைத்தது போல இவங்களுக்கு தயவு கிடைக்க வையும். எஸ்தருக்கு அன்றைய மொர்தெகாயை அழிக்கணும்னு நினச்சவனுடைய கையிலிருந்து தப்பு வைத்தது போல இவர்களையும் தப்பு வையும். அன்றைய அண்ணாளுடைய மலட்டுத்தனத்தை நீக்கி அவளுக்கு பிள்ளை பாக்கியத்தை தந்தது போல இந்த வார்த்தை கேட்குற மக்களுடைய கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு பிள்ளை பாக்கியங்களை கட்டளையிடும். யாக்கோபை இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தவ ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். எல்லா துக்கங்களையும் எல்லா வறுமைகளையும் பற்றாக்குறைகளை நீக்கி என் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்தில் கேட்குற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களோடு நீங்கள் தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் கமெண்ட் வழியாக தெரியப்படுத்தலாம். ஒருவேளை இன்றைக்கி தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். அது மாத்திரம் அல்ல, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் 21 தேவ மனுஷன் உபவாசித்து ஜெபிக்கிற இந்த நாட்களில் 21 தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆகையால் சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற நீங்கள் ஜெபத்தில் வந்து பங்கு பெறலாம். ஒருவேளை எங்களுடைய விலாசம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கீழே உங்களுக்கு அன்பான தேவ ஜனமே விலாசத்தை போடுவார்கள். நீங்கள் அதன் வழியாக எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு வர வேண்டிய பாதையை காட்டுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். For further details and prayer support, contact Crown of Life Ministries, India, Bangalore, Karnataka 560046. Our phone number 0802343120. Email us at crownoflifeindia1@gmail.com. Our website www.crownoflifeministriesindia.org.